அனைவருக்கும் வணக்கம். பித்ரு சாபங்கள் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. இந்த பித்ரு சாபத்தை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக குடும்பமாக நம்ம நிறைய கோவில்களுக்கு ஏறி இறங்குறது உண்டு. அப்படிப்பட்ட இந்த பித்ரு சாபங்கள் நீக்கக்கூடிய திருத்தலங்களில் முக்கியமான தலம் தான் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பித்ரு சாபங்கள் நீங்கும், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த கோவிலில் நிறைய ஆச்சரியமிக்க தகவல்கள் சொல்கிறாங்க. இந்த கோவிலில் ஒரு பெரும் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமானதுங்க. ஒரே கிணற்றுல 13 தீர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 13 தீர்த்தங்கள் சங்கமித்த நிகழ்வு இந்த கோவிலில் நடந்திருக்கு. அதேபடி ஒரே கிணத்துல 13 தீர்த்தங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதற்கான எல்லா தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கோவில் எந்த ஊரில் இருக்குது, என்ன சாமி நாம் இங்கே கும்பிடுறோம், இதனால் மேலும் என்னெல்லாம் சிறப்பு இருக்குது அப்படிங்கிற எல்லா தகவலையும் இந்த ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, கண்டிப்பாக நமக்கும் பித்ரு சாபம் இருக்குமோ, நம்ம முன்னோர்கள் வழியில் நமக்கு ஏதாவது தோஷம் இருக்குமோ அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா இந்த கோவிலுக்கு ஒரு முறை நீங்கள் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் கிடைக்கும். சரி, இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த ஊரை சார்ந்தவங்க அல்லது இந்த கோவிலுக்கு நான் போயிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இந்த வீடியோவை நான் இப்போ தான் பார்க்குறேன், இந்த வீடியோவை பார்த்து தான் இந்த கோவில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு பிரச்சனை எப்போ பாரு இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. அதே போல் உங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது தீர்க்கிறதுக்கான வழி தெரியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். மனிதர்களாக வாழ்க்கையில் நம்ம எல்லா விதமான இன்பங்களையும் பேர்களையும் அடைய விடாமல் தடுத்து நிறுத்துறது முன்னோருடைய சாபம் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது பித்ரு சாபம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பித்ரு சாபங்களை நீக்கக்கூடிய திருத்தலத்தில் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய திருப்பூந்துருத்தி திருத்தலம் ரொம்பவே முக்கியமானதுங்க. இது ரொம்ப சிறப்புமிக்க சிவனுடைய ஆலயங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இங்கு புஷ்பவனேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாமத்தோட இறைவன் அருள்பளித்து வராரு. இறைவியின் திருநாமம் சௌந்தரிய நாயகி அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த கோவிலில் மேலும் என்னெல்லாம் சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தலத்தில் சிவன் சுயம்புமூர்த்தியாக அருள்பாலிக்கிறாரு. சப்தஸ்தான தலங்களில் 6வது தலம் அப்படின்னு சொல்லலாம். சிவனுடைய தேவார பாடல் பெற்ற 274 சிவனுடைய ஆலயத்தில் 74வது தேவார தலம் அப்படின்னு சொல்லலாம். அப்பரால் மடம் அமைக்கப்பட்டு சிறப்பு இந்த கோவிலில் பார்க்கலாங்க. அப்பரும் சம்பந்தரும் தொண்டு செய்த தலம் இந்த தலம். அப்பருக்கு இறைவன் காட்சி தந்த தலம் இந்த தலம். இந்த தலத்தில் நந்தி விலகி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுங்க. அதே போல் கோஷ்டமூர்த்தங்களில் வீணா தட்சிணாமூர்த்தி திருமேனி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இங்கே பார்க்கப்படுது. மகிடனை அழித்த பாவத்தை போக்க ஒற்றை காலில் நின்று தவம் செய்யும் துர்க்கையும், அமர்ந்த கோலத்தில் அப்பர் பெருமானும், பூந்துருத்தி காடவ நம்பியினுடைய திருவுருவமும் இங்கு தரிசிக்க ரொம்ப சிறப்புங்க. அதே போல் பூந்துருத்தி காடவ நம்பியினுடைய அவதார தலம், மேலும் காசிப்ப முனிவருடைய கடும் தவத்துக்கு மகிழ்ந்த இறைவன் இங்கே இருக்கக்கூடிய கிணற்றுல 13 கங்கையையும் தவத்திற்கு இங்கு பொங்கி எழு செய்தார் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஆடி அமாவாசை அன்னைக்கு காட்சி தந்த தலம் அப்படின்னும், இங்கு அமாவாசை கிரிவலம் போனால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்ட கோவில். காலை 6:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் இந்த கோவில் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் அருள்மிகு புஷ்பவனேஸ்வரர் திருக்கோவில் திருப்பந்துருத்தி கண்டியூர் அப்படின்னு சொல்லலாம். திருவையாறு வட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. நீங்களும் இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாபங்களோ தோஷங்களோ எதுவாக இருந்தாலும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம்.
சரி, இங்கே வந்து பிரார்த்தனை நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி நேர்த்திக்கடனை மக்கள் செலுத்துகிறாங்க. இந்த கோவிலினுடைய பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரன், திருமால், லக்ஷ்மி, சூரியன், காசிப்பர் ஆகியோர் வழிபட்ட தலம் இந்த தலம். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா, மலர் வளம் அமைந்த வழிபாடு உடல் நலம் பெற்றார் அப்படின்னு சொல்லி இந்திரனுக்கு சொல்லுவாங்க. கழுகு உருவம் பெற்ற மிஞ்ஞையர் இருவர் இந்த தலத்தை அடைந்து மலர் வழிபாடு செய்து உண்மையான உருவம் பெற்றாங்களாம். திருவையாறு போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய கண்டியூரினுடைய கிளை பிரிந்து போகும் சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் பயணம் போனீங்க அப்படின்னா இந்த திருப்பூந்துருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தலத்தை அடைய முடியுங்க. இந்த பிரம்மாண்டமான ஆலயத்தில் ஏகப்பட்ட சிற்ப வேலைப்பாடுகள் நம்மளை பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில் இருக்கும். ரொம்பவே சிறப்பாக இந்த பழமையான கோவில் அப்படிங்கிறது இந்த சிற்பங்களை பார்த்தே தெரிஞ்சுக்கலாங்க. குறிப்பிட்டு இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கு பெயருக்கு ஏற்றாற் போல அழகோடும் கனிவோடும் கருணை பார்வையோடும் ஜொலிக்கிறார் அம்பிகை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தேவாரத்தில் நாவுக்கரசர் பாடிய இந்த திருத்தலம் ரொம்ப சிறப்புங்க. ஊருக்கு துருத்தி அப்படிங்கிற பெயர் உண்டு. காரணம் 2 ஆறுகளுக்கு நடுவில் துருத்தி கொண்டு இருக்கிறதால இந்த பெயர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு இறைவனுடைய திருநாமம் புஷ்பனேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பூந்துருத்தி அப்படின்னு சொன்னதாகவும் இந்த தலத்துக்கு பெயர் இருக்குது. சரி, மேலும் என்னெல்லாம் சிறப்பு இந்த கோவிலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலத்தில் திருநாவுக்கரசர் தங்கி இறைவனை வழிபட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஞானசம்பந்தர் மதுரையில் இருந்து நேரடியாக சோழ தேசத்துக்கு பல்லக்கில் திருப்பூந்துருத்தி கோயிலுக்கு வந்தாராம். அங்கிருந்து நான் நாவுக்கரசர் பெருமானை தரிசிக்க வந்திருக்கிறேன், அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டாராம். இதோ நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாவுக்கரசர் சொன்னாராம். என்ன குரல் நம்மளுடைய அருகிலிருந்து கேட்குதே அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தர் பல்லக்கில் இருந்து வெளியில் எட்டி பார்க்க பல்லக்கை தூக்கியபடி நின்னவங்க ஒருவரில் அவர் நின்றிருந்தாராம். உடனே அதிர்ந்து போன பல்லக்கில் இருந்து இறங்கிட்டாராமா. பிறகு அப்பர் பெருமான் மடம் ஒன்று தொடங்கி தொண்டுகள் பலவும் செய்துட்டு வந்திருக்காங்க. அந்த மடம் இன்னைக்கு அங்கே இருக்குது, இதை நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் சம்பந்தர் பெருமான் கோவிலுக்கு உள்ள நுழையும் போதே சிவ தரிசனம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நந்தி தேவர் சற்றே விலகி இருக்கிறதுக்கு சொன்னாராம். அந்த நந்தி இன்னைக்கும் சன்னதிக்கு எதிரில் சற்று தள்ளி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த தளத்தில் வீணையோடு அற்புதமாக காட்சி கொடுக்கிறார் வீணாதர தட்சணாமூர்த்தி. கலைத்துறையில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போய் இந்த தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலில் மேலும் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 13 தீர்த்தங்கள் அதில் ஒரே கிணற்றில் இருக்கிறதும் அதுக்கு தனியாக புராண கதைகளும் சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, முனிவர்கள் பலரும் ஒன்று கூடி ஒரு நாள் பேசிகிட்டு இருந்தாங்களாம். ஆடி அமாவாசை அன்னைக்கு வேதாரண்யம், தனுஷ்கோடி, சங்கமுகம், திருவேணி சங்கமம், கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, காவிரி, சிந்து, பிரம்மபுத்திரா, தாமிரபரணி, ராமேஸ்வரம் இந்த 13 தீர்த்தங்களிலும் நீராடினா பெரும் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பித்ரு சாபங்கள் விலகும் என்பது தான் உண்மை. இதனால் 13 புனித தீர்த்தங்களிலும் ஆடி அமாவாசை தினத்தில் நீராடி ஈசனை வழிபட வேண்டும் அப்படின்னு புராணங்கள் வழியாக சொல்லப்படுது. ஆனால் இது யாரால் சாத்தியமாகும் என்பதாக ஒரு பேச்சு இருந்தது. அப்போது அங்கிருந்த காசிப முனிவர், ஏன் முடியாது, நான் ஆடி அமாவாசை அன்னைக்கு இந்த 13 தீர்த்தங்களிலும் நீராடி பித்ரு சாபம் முடித்து காட்டுறேன் அப்படின்னு சொன்னாராம். பிறகு அவர் ஈசனை நினைத்து தவம் இருந்தாராம். பல சிவத்தலங்களுக்கு போய் வழிபாடு செய்தாராம். அதன் ஒரு பகுதியாக திருப்புறந்துருத்தி இங்கு வந்து அடைந்தாராம். அங்கும் தவம் இருந்திருக்காரு. அவருடைய தவத்தை மெச்சிய ஈசன் ஆடி அமாவாசை அன்னைக்கு காசிபருக்கு விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதராக காட்சி கொடுத்திருக்காரு. 13 புனித தீர்த்தங்களிலும் ஒரே இடத்துல, அதாவது திருப்புறந்துருத்தியில பாயும்படி செய்தார் அப்படின்னும் அந்த தீர்த்தம் இன்னைக்கும் காசிப தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுறதாகவும் சொல்றாங்க. காசிபர் இந்த புனித நீர்ல நீராடி ஈசனையும் அம்பாளையும் இந்த நீரால அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தாங்களாம். அதன் காரணமாக அவருக்கு ஈசனுடன் ஐக்கியமாகக்கூடிய முக்தி நிலை கிடைத்ததாகவும் தல புராணங்கள் வழியாக சொல்லப்படுது. காசிப தீர்த்தம் இந்த தலத்தில் சோமஸ்கந்த மண்டபத்தை அடுத்திருக்கக்கூடிய பகுதியில் தென்கிழக்கு மூலையில் கிணறு வடிவில் இருக்குங்க. இந்த தீர்த்தத்தினுடைய அருகில் ஆதி விநாயகர், சம்பந்தர், அப்பர், பறவை மற்றும் சங்கிலி நாச்சப்பர், சமேத சுந்தர் ஆகியோர் இருக்காங்க. இந்த தலத்தில் அமாவாசை தோறும் கிரிவலம் நடைபெறும்.
ஏற்படும். இதில் ஆடி அமாவாசை நாளிலும் இந்த தலத்தை கிரிவலம் வந்தோம் அப்படின்னா பித்ரு சாபங்கள் நீங்கும், செல்வ வளம் பெருகும், மேலும் தடைகள் அகலும், தீவினைகளும் விலகும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை அன்னைக்கு இந்த ஆலயத்தில் திருவிழா நடத்தப்படுவது முக்கியம். அன்றைய தினம் காசிப தீர்த்தத்தில் நீராடி 13 புனித தீர்த்தங்களில் நீராடிய முழு பலனை நம்மளால் பெற முடியும். நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த 13 தீர்த்தங்களும் ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய இந்த தீர்த்தத்தில் நீங்களும் குளிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அதே போல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை காலத்திலும் இந்த தீர்த்தத்தில் நீராடலாம். இந்த கோவிலினுடைய ராஜகோபுரம் 5 நிலைகளோடு கிழக்கு நோக்கியபடி இருக்குங்க. இந்த வாசல் வழியே நம்ம உள்ள நுழைந்து பஞ்சமூர்த்தி மண்டபம் இருக்கும். கொடிமரம், பெரிய நந்தி சற்று பள்ளத்தில் இறைவன் சன்னதிக்கு நேராக இல்லாமல் விலகியும் இருக்கும். வெளிப்பிரகாரத்தில் வலதுபுறம் தெற்கு நோக்கி அம்பாள் சன்னதியும் இருக்கும். இரண்டாவது உள்வாசலை தாண்டியும் வசந்த மண்டபம், கொடிமரம், பலிபீடம் இவையெல்லாம் காணப்படும். இங்கே நந்தி சன்னதியை விட்டு விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாகவும் பார்க்குறாங்க. இது ரொம்ப சிறப்புங்க. குறிப்பிட்டு சுவாமி சன்னதிக்கு தென்புறம் சோமஸ்கந்த மண்டபமும் அடுத்த நடராஜ சபையும் பார்க்க முடியும். மேலும் பிரகாரத்தில் விநாயகர், சப்த மாதர்கள், 4வர்கள் சன்னதியும் இங்கே பார்க்க முடியும். கருவறையில் தென்புறம் தென் கையிலையும் வடபுறத்தில் வடக்கையிலையும் இந்த கோவிலில் இருக்குங்க. இந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னா இது எல்லாமே நம்ம ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்து கண்டுகளிக்க முடியும். மகா மண்டபம், அர்த்த மண்டபம் கடந்து கருவறையில் மூலவர் புஷ்பவனநாதர் எழுந்தருளி இருக்கார். மேலும் கோஷ்டமூர்த்தங்களில் வீணாதர தட்சிணாமூர்த்தி திருமேனியும் மேற்கு கோஷ்டத்தில் அர்த்தநாரீஸ்வரரும் இருக்கிறாரு. இந்த ஆலயம் தினமும் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்களுக்கு தரிசனத்துக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். மேலும் அட்ட வீரட்டான ஸ்தலத்தில் ஒன்றான இந்த திருக்கண்டியூர் என்று சொல்லக்கூடிய சிவத்தலத்தில் இருந்து திருக்காட்டுப்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய சாலையில் 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருப்புறந்துருத்தி இருக்கு. இந்த திருவையாறில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயத்தை அடையலாம். திருவையாற்றில் இருந்து திருப்புறந்துருத்தி செல்ல நகர பேருந்து வசதி உண்டு. தஞ்சாவூரில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த திருப்புறந்துருத்தி திருத்தலத்துக்கு நீங்களும் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு தான் நான் போனேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, மறக்காமல் உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் பித்திருக்களுடைய சாபத்தையே போக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோவில் பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.